ஹலோ கீதா, ரூம் நம்பர் 3ல பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் சொன்ன டைம்ல வென்ஃபிளான் போட்டுருங்க. பெயின் வருதான்னு பாருங்க. பெயின் வரலைன்னா நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடு, கம்பல்சரி ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். சரியா? வாஷ் பண்ணிட்டே இருங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க பேஷண்ட்டை. ரொம்ப சீரியஸான கேஸ். ஓகே, வச்சிடுறேன். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார்த்தா தெரியலையா? அசிஸ்டன்ட் கமிஷனர். யாரு என்னன்னு கேக்குறீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இந்த வீட்ல தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க தேடுற அந்த குற்றவாளி இங்கதான் இருக்காங்க. நான் தான் அந்த குற்றவாளி. அரெஸ்ட் பண்ணுங்க. அக்கா, உட்காருங்க. ஏண்டா, இப்பதான் உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? பக்கத்துல தான் இருக்க. இந்த வீட்டு வாசல் வழியா தான் போற வர. ஆனா உள்ள வந்து எட்டி பார்க்க முடியல. இல்லக்கா, வேலை இருந்ததுனால என்னால வர முடியல, அவ்வளவுதான். அப்ப நாங்கெல்லாம் சும்மாவா இருக்கோம்? எங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? நானும் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிச்சிட்டு வரல. ஏ, உன் மாமா கோர்ட்ல தினமும் 10 கேஸ பார்த்து தீர்ப்பு சொல்லிட்டு வரல? அக்கா, டேய் சும்மா இருடா. என்னமோ உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி சொல்ற. சரி, அதெல்லாம் விடு. என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பக்கத்துல ஒரு கேஸ். பக்கத்துலயா? என்னடா கேஸ்? அதான்க்கா, மர்மமான முறையில காணாம போன அந்த 2 பொண்ணுங்களோட கேஸ் தான். அது விஷயமா இங்க பக்கத்துல ஒரு என்கொயரிக்கு வந்தேன். ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், அந்த கேஸ் இன்னுமா முடியல? எங்கக்கா, சின்ன சின்னதா லீட் கிடைக்குது. விசாரிச்சா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. மேல் இடத்துல பிரஷர் வேற கொடுக்கறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு உன் வேலையில டென்ஷன். சரிடா, ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு போயேன். வேணாக்கா, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். அக்கா, என் மாப்பிள்ள புவி எங்க? அவன் ரூம்ல இருக்கான்டா. கூப்பிடுவா அவனை? வேண்டாம், அப்புறமா பேசிக்கிறேன். வரேன். நானும் வரேன். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.